நம்முடைய பாசத்துக்குரிய ராஜாவை ஆண்டவரிடம் அனுப்பி வைக்கின்றோம். இந்த தொகையாளர்களை உங்கள் குடும்பத்திற்கு சொல்லத்தில் தனியாக மாற்றவர்கள் என்றால் இன்னும் தெரிவித்து உங்கள் குடும்பத்திற்கு இந்த தொகையாளர்களை ஒரு சிறப்பான இடமாக அமைந்திருக்கிறது. அம்மாவுடைய தலைவை தெரேசாவுடைய தலைவை என்று நாம் இங்கே அவளை அடக்கம் செய்திருக்கின்றோம். இப்ராஜிமாவை அவரோடு அடக்கம் செய்து தேவனுக்கு வழங்கி போகின்றோம். உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய கண்ணீருக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது என்பதை தாட்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் நம்முடைய வருடங்களும் சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன். இருப்பினும் இறைவன் அவருக்கு இடைக்காட்சி கொடுத்து உங்களை பொறுப்பேற்று திடப்படுத்தி நம்முடைய தேவை ஆறுதலால் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக திருப்பதி முழுவதும் உங்களுக்கு சொல்கின்றோம். தூரமும் நேரம் வெயில் வேலை இதனால் நம்முடைய பெரிய குடும்பத்தோடு நிறைய பேர் வந்திருக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய பெரிய குடும்பத்துடைய எல்லா சார்பிலும் நாங்கள் இருந்து அவருக்கு வழி அனுமதி செய்கிறோம். இதற்காக தருகின்றோம், ஜெபிக்கின்றோம். இந்த புதிய மணி நிகழ்வுகளை கொண்டாட நான் தகுதி பெறுவோம் பேசுகிறேன். அன்பு உறவினர்களே, இறைவாக்கியை நாம் விளக்கி தியானிப்பதற்கு முன்னால் இன்றைய நம்முடைய சூழலை எப்படி கையாளப் போகின்றோம், குறிப்பாக நம் பிள்ளைகள் ஷான், ஷர்லின், உடன் பிறந்த சத்துரியாக இருக்கின்ற செல்வி, இன்னும் உறவினர்களாக இருக்கின்ற நாம் எல்லோரும் இன்றைய இழப்பை எவ்வாறு நாம் கையாளப் போகிறோம், ஹேண்டில் பண்ணணும், அதுதான் மிக முக்கியமானது. கடந்த சில நாட்களாக உடல்நல குறைவாக இருந்தாலும் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு வெண்டிலேட்டர் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் சென்றாலும் கூட அவருடைய இழப்பு இருப்பதால் இதை நாம் ஏற்றுக்கொள்வது, ஜீரணிப்பது என்பது சிரமமாக இருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை, நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை எங்களுடைய செங்கல்பட்டு மறை மாவட்டத்திலே 5 நீக்கங்கள் குழுக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். இதிலிருந்து பெற்றுள்ளவர்கள் ஏனெனில் இது உங்களுக்காக தெரிவிக்கப்படும் என் உணர்வு. உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்திற்கு விடம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சென்றப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். தொடர்கின்றேன். பங்கு தந்தை அவர் ஷைலன் ஸ்டீவன் நம்முடைய உறவினர் தான். அவர் எல்லா ஏற்பாடுகளும் இருந்து செய்திருக்கின்றார். அதுபோல மற்ற தந்தையர்கள், அவர் சகோதரிகள், இந்த பகுதியில் பாடக்குழுவினர் எல்லோரும் ஆலய பணியாளர்கள் எல்லோரும் நாம் உதவி செய்திருக்கிறார்கள். எல்லோரும் நன்றியோடு நினைத்து பார்த்து இறைவனோடு ஆசீர்வதிக்க செய்கின்றோம். திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து
தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரர் ராஜப்பாவை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதிக்குள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலை இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழ செய்வாராக. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று உரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதரர் ராஜப்பாவுக்காக இப்பொழுது மன்றாடுவோம்.